மற்றொரு அண்மைச் செய்தி. பறவை காய்ச்சல் எதிரொலி காரணமாக கிண்டி சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக சிறுவர் பூங்கா மூடப்பட்டுள்ளதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பறவை காய்ச்சல் அதிகரிப்பின் காரணமாக கிண்டி சிறுவர் பூங்கா தற்காலிகமாக மூடப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார். சென்னையில் பறவை காய்ச்சல் காரணமாக கிண்டி சிறுவர் பூங்கா தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாளுக்கு பூங்கா மூடப்படுகிறது? மீண்டும் திறப்பதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக சிகாமணி. அதாவது தமிழகத்தில் பரவலாக பறவை காய்ச்சல் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அவ்வப்போது காகங்கள் உள்ளிட்ட பறவைகள் அதாவது மர்மமான முறையில உயிரிழப்பது தெரிய வருகிறது. ஏற்கனவே அடையாறு, அதே போல கொடுங்கையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காகங்கள் இறந்து கிடந்த சம்பவம் அரங்கியது. தற்போது சென்னை கிண்டியில் உள்ள பல ஏக்கர் பரப்புடைய சென்னையிலே மிகப்பெரிய சிறுவர் பூங்கா வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்க வருகிறது. அந்த சிறுவர் பூங்கால ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்போது 20க்கும் மேற்பட்ட பறவைகள் உயிரிழந்திருக்கு. இது அந்த பறவையின் உடலை பரிசோதித்து பார்த்த போது பறவை காய்ச்சலால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் மற்றும் குடும்பத்துடன் இங்கு பொழுதுபோக்குவதற்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருவது வழக்கமாக இருக்கிறார்கள். தற்போது விடுமுறை கூடிய சூழ்நிலையில இந்த சிறுவர் பூங்கால ஏராளமானோர் வருவார்கள் என்ற இருந்த நிலையில தற்போது இந்த பறவை காய்ச்சல் எதிரொலியாக தற்காலிகமாக இந்த கிண்டி சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருக்கிறது. வனத்துறை சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதி பறவைகள் மட்டுமில்லாம விலங்குகள், ஏராளமான விலங்குகள் அங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகளும் இங்கு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில தற்போது 20க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையிலான பறவைகள் உயிரிழந்திருக்கு. ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமா தொற்று நோய் பரவும் ஆபத்து இருக்கிறதுனால தற்போது தற்காலிகமாக இந்த சிறுவர் பூங்கா மூடப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்படுது. எப்போது திறக்கப்படும்? இந்த அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகளான மருந்துகள் பறவைகளுக்கு வழங்குவதற்கு வனத்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் முடியும் தருவாயில் தான் மீண்டும் இந்த சிறுவர் பூங்கா திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சில நாட்கள்ல முழு ஆண்டு தேர்வு முடிந்து கோடை விடுமுறை விடக்கூடிய சூழ்நிலையில அந்த நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான பன்மடங்கு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிறுவர்கள் இங்கு வருவது வாடிக்கையா இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும். தற்போது இந்த பறவை காய்ச்சல் எதிரொலியாக தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்கள் இந்த பறவைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகள் கொடுக்கப்பட்ட பிறகு நீண்ட பராமரிப்புக்கு பிறகு இந்த கிண்டி சிறுவர் பூங்கா திறக்கப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகாமணி.